முல்லை பெரியாறு அணையில் கோடை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய துணை கண்காணிப்பு குழுவின் தலைவர் திரு சதீஷ் தலைமையிலான இரு மாநில அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சின்னமனூர் அருகே ஐயம்பட்டியில் நடைபெற்ற நமது பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். பெரியகுளம் அருகே கும்பக்கரையில் வனத்துறை சார்பில் காட்டுத்தீ தடுப்பு மற்றும் மேலாண்மை திட்டத்தின் கீழ் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு காட்டுத்தீ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மத்திய அரசின் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி காரியக்கிரம் இணையதளத்தை பயன்படுத்தி கல்விக்கடனுக்கு விண்ணப்பித்ததன் மூலம் தங்களுக்கு எளிதில் கல்விக்கடன் உதவி கிடைத்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் பழனிசாமி, சித்தார்வட்டியில் குடியிருக்கேன். நாங்கள் அதான் என் பொண்ணோட கல்வி கடனுக்காக நாங்கள் ஸ்டேட் பேங்க் அணுகியிருந்தோம். அவங்க வித்யாலட்சுமி ஒரு போர்ட்டில் அதில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு ஈஸியாகவும் இருந்தது. அதில் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் பேங்க் நேரடியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டைம் 2 டைம் தான் போனோம். அவங்களே ரெடி பண்ணி ஓரளவு எல்லாம் சக்ஸஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு கையிலும் கொடுத்துட்டாங்க செக்கு. நாங்கள் கேட்டிருந்த ஒரு 4 லட்சம் கேட்டிருந்தேன், 380 கொடுத்துருக்காங்க. போதும், இதை வச்சு நாங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா மற்ற வேலைகளை விட்டுட்டு நாங்கள் பேங்க்கு இப்போ அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒரு டைம் 2 டைம் கூப்பிட்டுருந்தாங்க. அதை அந்த பேப்பரில் சப்மிட் பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அது வேற வேலை இல்லை. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு இப்போ இந்த வித்யாலட்சுமி போர்ட்டில் அப்ளை பண்ணுறதுல. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கான குரூப் 4 தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருவதை தேர்வர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா கேட்டுக்கொண்டுள்ளார். பெரியகுளம் அருகே உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நேரு யுவா கேந்திரா அமைப்பின் சார்பில் என் பாரதம் என் வாக்கு என்ற முழக்கத்தை வலியுறுத்தி இளையோர் பாராளுமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் 2 குழுக்களாக பிரிந்து கிராமப்புற சுகாதார மேம்பாடு, இளைஞர்களின் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மேம்பாடு, நாட்டின் பொருளாதாரம், அரசியலில் பெண்களின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகளின் கீழ் தங்கள் வாதங்களை முன்வைத்து உரையாற்றினர். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திருமதி சஜீவனா தலைமையில் நடைபெற்றது. பாலின பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் தேனி அருகே அரண்மனை புதூரில் மகளிர் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் தேனி மாவட்டம் தாடிச்சேரி ஊராட்சியிலிருந்து டி சூரியபிரியா என் பேரு. கன்வர்ஜென்சி சிஆர்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எங்களுக்கு பிளாக் ஆபீஸ்ல 3 நாளா ஜெண்டர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. பாலியல் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு நிகரா அநீதிகளை தட்டி கேட்கறது எப்படி, அதாவது அதுல இருந்து என்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி பெண்கள் கிட்ட அந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றக்காண்டி முதல்ல எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்க ஊராட்சி அளவுல எங்க குழு மக்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணணும். அதாவது இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கு, பெண்கள் இப்படிலாம் ஆண் பெண் சமம் அந்த மாதிரி இல்லாம என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வர்றாங்க, அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும், அவங்களுக்குலாம் என்னென்ன ஹெல்ப் லைன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் நல்லா இருக்கு. நிறைய 3 நாளுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நிறைய இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. சைபர் குற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். பார்வை குறைபாடு மற்றும் செவித்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் ஸ்மார்ட் போன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து கண்காணிக்கும் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் ஆய்வுக் கூட்டம் தேனி மக்களவை உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் தலைமையில் நடைபெற்றது. நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் வழங்கப்படும் நீர்நிலை பாதுகாவலன் விருது இந்த ஆண்டு 100 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்தார். அல்லிநகரம் பகுதியில் தன்னார்வலர்கள் சார்பில் நடைபெற்ற மரங்களில் ஆணி பிடுங்கும் திருவிழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். வாசிப்பை வசமாக்குவோம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு பழனிச்செட்டிப்பட்டியில் வரும் 10ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெறுகிறது. வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 200 ரூபாய் வரை தள்ளுபடி விலையில் புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா கூறியுள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.